ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு இந்த காணொலி காட்சியின் வழியாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் மாணவர்கள் ஞாயிறாக இருக்கிறது, ஸ்டூடெண்ட் சண்டே. இந்த நாளில விஸ்டம் ஃப்ரம் அபவ், பரத்திலிருந்து வரும் ஞானம் என்கிற தலைப்பில நாம் இன்றைக்கு வழிபாட்டை நாம் துவங்க இருக்கிறோம். தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து காத்து வழி நடத்துகிற அன்பின் கடவுளே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளையில உம்முடைய சமூகத்துல நீர் பிரசன்னமாக எங்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் உறுதியாக விசுவாசிக்கிறோம். எங்கே எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்களோ அங்கே எல்லாம் நீர் பலத்த செய்கையோடு நீர் கிரியை செய்கிறீர் என்பதை நாங்கள் உறுதியாக விசுவாசிக்கிற மக்களாக இருக்கிறோம். எங்களை நீர் காத்தருளும். எங்களுடைய திருச்சபை குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக நீர் வழிநடத்தியறலும். உம்மை கண்டுகொள்ள நீர் உதவி செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் அனைவரும் பாமாலை எண் 252 பாடலாம். பாமாலை எண் 252. என்றென்றும் ஜீவிப்போரதரிசனர் எட்டா ஒளியில் உள்ளோர் சர்வஞானர் மாமேன்மை மகத்வரநாதியோராம் சர்வ வல்லோர் வென்றோர் நாமம் போற்றுவோம். துரிதமோயின்றி ஒழிப்பு துருங்கா சக்தியோடாழ்வதால் வான்கெட்டும் மாலை போலும் நீதி நிற்கும் அன்பு நன்மை பெய்யும் குந்தன் மேகமும். பேருயிர் செற்றுயிர் ஜீவன் தேவரீர் யாவர் கொள்ளும் உய்வீர் மெய்யாம் ஜீவன் நீர். மலர் இலை போல் மலர்வோம் செழிப்போம் உதிர்வோம் சாவோம் நீரோ மாறாதோராம். மாமாட்சி பீதாதுய ஜோதி தங்காய் தாழுவரும் தூதர் மாவணக்கமாய் துதிப்போமகத்தாய் காண தோற்றுவீர் கண்கூசும் ஜோதியாம் ஜோதி தேவரீர். இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கொண்டீரை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரை எம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகி கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரை எம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகி கடவுளே, உமக்கே இக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன்.
உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையால் நாம் அனைவரும் நம்முடைய இல்லங்களில் இருந்தவாறே முழங்காற்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளத்தில் நாம் நமது பாவங்களை இரண்டாம் பாவ அறிக்கை ஜெபத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் முக்குரதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் நம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல எங்கள் அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியரின் கிருபையையும் தேர்தலையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வாராக, ஆமென். ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவர் நாமும் துதிக்கப்படுவதாக. அமருங்கள், திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு சோஸ்திரம் உண்டாவதாக. இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 24 வரை. லூக்கா 10ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வரை. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரனும் குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி தனித்து அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கிறவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள்
நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள்ளானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் உங்கள் அனைவரையும் மறுபடியும் ஒரு முறை வாழ்த்துகின்றேன். இந்த தியானத்திற்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளில நாம் ஏற்கனவே சொன்னது போல விஸ்டம் ஃப்ரம் அபவ், பரத்திலிருந்து வரும் ஞானம். ஞானம் மேலிருந்து வருகிறதா கீழிருந்து வருகிறா என்கிற கேள்விக்கு பதில் இல்லை. ஒருவேளை கடவுளிடத்திலிருந்து ஞானம் வருகிறது என்பதை நாம் வைத்துக் கொள்வோம். கடவுளிடத்திலிருந்து மெய் ஞானம் நமக்கு கிடைக்கிறது. அந்த ஞானம் எவ்வகையிலே நாம் உணர்ந்து கொள்ள முடியும்? கடவுளிடத்திலிருந்து வருகிற ஞானத்தை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும்? அதை நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்து பிறருக்கு அதை வழங்க முடியும் என்பதை நாம் இன்றைக்கு இந்த அருளுரை வழியாக நாம் பார்க்க இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளானவர்களே, காலம் காலமாக நாம் ஒரு வசனத்தை சொல்லுவோம். நீதிமொழி 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நாம் வாசித்திருக்கிறோம். ஒருவேளை இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லும்போது சாதாரணமாக கடவுளுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் இருந்தால் நமக்கு ஞானம் கிடைத்து விடுமா என்று சொன்னால் அதை நாம் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றே அர்த்தம். நீதிமொழியில் 8:13 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயும் நான் வெறுக்கிறேன் என்று கடவுள் சொல்கிறார். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுப்பது என்று சொன்னால் நன்மை செய்ய தீவிரிக்க வேண்டும், நன்மை செய்ய விரைந்தோட வேண்டும் என்பதை நாம் இந்த ஒரு அறிமுகத்தோடு கூட நாம் ஞானத்தை அணுகலாம். தரத்திலிருந்து வரும் ஞானத்தை அணுகலாம். கிறிஸ்துவுக்குள்ளானவர்களே, நமக்கு முதலாவதாக கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3:16 முதல் 28 வரை. 1 ராஜாக்கள் 3:16-28 வரை. இதுல நான் கொடுத்திருக்கிற தலைப்பு True wisdom springs from serving justice to the denied. True wisdom springs from serving justice to the denied. உண்மையான ஞானம் என்பது நாம் மறுக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்குவதிலிருந்து கிடைக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மறுக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்குவதன் வழியாக இந்த பரத்திலிருந்து வரும் ஞானத்தை அல்லது கடவுளிடத்திலிருந்து வரும் ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வகையிலே என்று சொல்லி பார்ப்போம். அதற்கு ஆதாரமாக நாம் பார்க்கிற இந்த 1 ராஜாக்கள் 3:16 முதல் 28 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்திருப்பீங்க. ஏற்கனவே இந்த பகுதியை நாம் நிறைய முறை வாசித்திருக்கிறோம். சாலமோனுக்கு எவ்வாறு ஞானம் கிடைத்தது, அந்த ஞானத்தின் வழியாக அவர் எதை கேட்டார்? என்னுடைய மக்களை நான் ஆளுவதற்கு தகுந்தார் போல எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி ஞானத்தை கேட்டார். அந்த வகையில இந்த அதிகாரத்தை நாம் அணுகினோம் என்று சொன்னால் நமக்கு நிறைய விஷயங்கள் இதுல இருந்து கிடைக்கிறது. முதலாவதாக மறுக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குதல். மறுக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குதல் எப்படி என்று பார்ப்போம். 2 வேசிகள் அல்லது விலை மாதுக்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? இவர்களை ஒரு அரசவையில நியாயத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துவது என்பது கூடாத ஒரு காரியம். நீங்க எருசலேமை குறித்தும் இஸ்ரவேலை குறித்தும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் highest form of justice is served in the king's court. இஸ்ரவேலில மிக உன்னதமான ஒரு தீர்ப்பு வழங்குகிற இடம் என்று சொன்னால் அது ராஜாவினுடைய அரண்மனை. ஒரு சாதாரண வழக்குகளை அங்கு கொண்டு வர மாட்டார்கள். இங்க 2 சமுதாயத்தில புறக்கணிக்கப்பட்ட பெண்களே புறக்கணிக்கப்பட்டவர்கள் யூதர்களுடைய கலாச்சாரத்தில, அதிலும் வேசிக்களாக இருக்கின்ற, ஒருவேளை அந்த வார்த்தை பயன்படுத்துவதற்கு நானும் தயங்குகிறேன், ஒருவேளை விலை மாதுக்களாக இருக்கின்ற 2 பெண்கள், அவர்களுக்கு அந்த நியாய அவையிலே ராஜாவினுடைய நியாய சங்கத்திலே அவர்களுக்கு நீதி கிடைக்கிறது என்று சொன்னால் அதுவே ஒரு பெரிய ஒரு காரியம். அவர்களுடைய வழக்கு எடுக்கப்படுகிறது, விசாரணைக்கு எடுக்கப்படுகிறது என்பதே ஒரு பெரிய காரியம். அது மட்டுமல்ல, நீங்க பார்த்தீர்கள் சொன்னால் யூதர்களுடைய கலாச்சாரத்தில் 2 சாட்சிகள் தேவை. ஒரு வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் எக்ஸ்டர்னல் விட்னஸ், 2 சாட்சிகள் தேவை. அந்த வழக்கு சரியா தவறா என்று கணிப்பதற்கு. இவர்களுடைய வழக்கில 2 பேர் தான் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தரை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள், 2 சாட்சிகள் இல்லை.
அப்படி இருக்கிறதுனால இது ராஜா கிட்ட ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. வந்தாலும் அதை எடுக்கணும்ல, அந்த நியாயத்தை கையில் எடுக்கணும். நீதி மறுக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் சொல்லணும்னு சொன்னா, இதுல ஒரு பெண் தவறாக நடந்து கொள்கிறார்கள், அவருடைய குழந்தையை இறந்து போய் விடுகிறது, மற்றவர்களுடைய குழந்தையை எடுத்து தன்னுடைய குழந்தையாக கருதுகிற ஒரு தாய், மற்ற தாயை பார்த்தேன்னு சொன்னா என் சொந்த பிள்ளை, இதுதான் உயிரோடு இருக்கிற குழந்தை தான் என்னோட சொந்த பிள்ளைன்னு சொல்லி அந்த பாசத்துல துடிக்கிற ஒரு தாய். இந்த நீதி எப்படின்னு சொன்னா, யாருக்கு மறுக்கப்படுகிறதோ அந்த நீதியை நாம கையில் எடுத்தால், அந்த நீதியை வழங்குவதற்காக அந்த வழக்கை கையில் எடுத்தால் அங்கே கடவுளுடைய ஞானம் பிறக்கிறது. கடவுளுடைய ஞானத்தினால் மட்டுமே இத்தகைய காரியங்கள் நடக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, எத்தனையோ வழக்குகளை அவசர கதியில எடுத்து விசாரிப்பார்கள். இன்னும் ஒரு சில வழக்குகளை உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் தாமாக முன் வந்து அந்த வழக்கை கையில் எடுக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, சமீபத்தில் கூட நிறைய வழக்குகள் அந்த மாதிரி இந்த தொற்று காலத்திலே கையில் எடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதுதான் நீதியை, கடவுளுடைய ஞானம் எங்கு வெளிப்படுகிறதோ அங்கு மறுக்கப்பட்டவர்களின் வழக்கு கையில் எடுக்கப்படும், அவர்களுக்கு நீதி வழங்கப்படும். இதுதான் பரத்திலிருந்து வரும் ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிற முதல் வழி என்னன்னு சொன்னா, மறுக்கப்பட்டவர்களுடைய நீதி மறுக்காமல் அவர்களுக்கு வழங்கப்படுகிற இடத்துல கடவுளுடைய ஞானம் விளங்கும். கடவுளுடைய ஞானம் விளங்குவதனாலேயே மறுக்கப்படுகிறவர்களுக்கு நீதி கிடைக்கிறது. இதை நாம் தெளிவாக விளங்கிக் கொண்டோம். இரண்டாவதாக, ட்ரூ விஸ்டம் ஸ்பிரிங்ஸ் ஃப்ரம் கம்பேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் த பாத்தோஸ். பிறருடைய துன்பங்களை நாம் புரிந்து கொள்ளுகிற மனப்பக்குவத்தினாலே வருகிறது, கிடைப்பது கடவுளுடைய ஞானம். மனதுருகுகிற, மனம் இறங்குகிற மனம் படைத்த, இலகிய மனம் படைத்த, கம்பேஷனட் ஹார்ட், நொறுங்குண்ட இருதயம் யாருக்கு இருக்கிறதோ, யார் சென்சிபிள் ஹார்ட் என்று சொல்வார்கள், மற்றவர்களுடைய துன்பத்தை புரிந்து கொள்ளுகிற மனநிலைமையில் உள்ளவர்கள், அவர்களிடத்திலே கடவுளுடைய ஞானம் விளங்கும் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதைத்தான் நான் பார்க்கிறேன் இந்த பகுதியிலும் கூட. ஒருவேளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த தாயினுடைய வலி, தாயினுடைய வேதனை, இந்த தொப்புள் கொடி உறவில இணைக்கப்பட்டிருக்கிற தாயும் குழந்தையும் அது பிரித்து எடுக்கப்பட்டாலும் அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆனது என்று சொன்னால் தாய்க்கு அதிக ஒரு வேதனை காணப்படும். இந்த வேதனையை தன்னுள் அனுபவித்த சாலமோன் அரசன் ஒரு நியாயமுள்ள தீர்ப்பை வழங்குவதற்கு முற்படுகிறார். இந்த வழக்கை கையில் எடுக்கிறார். கம்பேஷனட் கிங், இந்த இடத்துல மனம் இரக்கம் உள்ள, மனம் உருகுகிற ஒரு அரசனை நம்மால் பார்க்க முடியும். ஒரு தாயினுடைய வேதனையை புரிந்து கொள்ளுகிற அரசன், தன்னுடைய மக்கள் படுகிற துன்பத்தை புரிந்து கொள்ளுகிற அரசனே கடவுளுடைய ஞானம் பெற்ற ஒரு அரசனாக, அத்தகைய அரசே கடவுளுடைய ஞானத்தினால் இயங்குகிற அரசாக இருக்கும் என்பதற்கு இந்த பகுதி ஒரு சான்று இல்லையா? நீங்க இதைத்தான் நான் இரண்டாவதாக சொல்லலாம் என்று நினைத்தேன். மூன்றாவதாக நான் பார்ப்போம் என்று சொன்னால், ட்ரூ விஸ்டம் ஸ்பிரிங்ஸ் ஃப்ரம் பீஸ் ஆர் ஷாலோம். உண்மையான ஞானம் என்பது கடவுளுடைய அமைதியினால் கிடைக்கிறது. உண்மையான ஞானம் என்பது, கடவுளுடைய ஞானம் என்பது அமைதியினால் கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அமைதி என்பது போரற்ற சூழல் மட்டுமல்ல. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஷாலோம் என்கிற வார்த்தைக்கான பொருள் முழுமையான வாழ்வு. இந்த முழுமையான வாழ்வை கிடைக்க செய்கிற ஒரு பக்குவம் கடவுளுக்கு மட்டுமே உண்டு. இத்தகைய நிலையில் இருக்கிற எவரும் கடவுளுடைய ஞானத்தை பெற்றவராக, அவருடைய பிரதிநிதியாக இந்த உலகத்திலே வாழுகிறார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சாலமோன் அரசனை குறித்தும் நாம் இந்த பகுதியில் அப்படித்தான் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால், நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுவரைக்கும் பட்டயத்தை எடுத்து அண்டை நாடுகளை எல்லாம் வீழ்த்தி தன்னுடைய அரசாங்கத்தை வலுப்படுத்துகிற அரசனை, தன்னுடைய அரசாங்கத்தை, தன்னுடைய எல்லைகளை விரிவாக்குகிற அரசனை தான் நம்மால் பார்க்க முடிந்தது. தாவீதாக இருக்கட்டும், அதற்கு முன்வந்த அரசர்களாக இருக்கட்டும், தங்களுடைய நாட்டினுடைய எல்லைகளை விரிவாக்கினார்கள், பலப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால்
இங்கே பட்டயத்தை எடுக்க சொல்லி நியாயம் விளங்க செய்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா 24ஆம் வசனத்துல ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். இந்த பட்டயத்தை வைத்து உயிரை வாங்குகிற அரசர்களுக்கு மத்தியில பட்டயத்தை வைத்து உயிரை வாழ்வை அள்ளி வழங்குகிற ஒரு அரசனை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது. எவ்வளவு ஒரு அழகான ஒரு காரியம் பாருங்க. இந்த உண்மையான மெய்ஞானத்தை அமைதியை ஏற்படுத்துகிற எவரிடத்திலும் கடவுள் கொடுக்கிறார், நிறைவாக கொடுக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பாடத்திலும் லூக்கா 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 24ஆம் வசனம் வரை அடங்கிய பகுதியை நாம் வாசித்தோம். அதிலேயும் நம்மால் மிக அழகாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து 21ஆம் வசனம் லூக்கா 10:21 கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இல்லையா? இந்த ஞானம் என்பது ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைக்கப்பட்டு பாலகருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாலகர் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை நாம் போய் ஆராய்ந்து பார்த்தால் சீடர்கள், ஒன்றும் அறியாத படிப்பறிவில்லாத பாமர மீன் பிடிக்கிறவர்களாக இருக்கிற சீடர்கள். இந்த மெய் அறிவு என்பது என்னது, இந்த ஞானம் என்பது எது என்று சொல்லி பார்த்தால் இயேசு கிறிஸ்துவே ஞானம். பரத்திலிருந்து வந்த ஞானம் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே. அவரை சாதாரண சீடர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆனால் படித்தவர்கள், கல்விமான்கள், கிரேக்கர்கள் மறுத்தார்கள், யூதர்கள் மறுத்தார்கள், ஏற்றுக்கொள்ள முன்வரவில்லை. ஆனால் சாதாரண பாமர சீடர்கள் அவரிடத்தில் சேர்ந்தார்கள், அவரிடத்தில் சேர்ந்து ஊழியம் செய்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பரத்திலிருந்து வரும் ஞானம் வேறு யாரும் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளில் யார் நடந்தாலும், யார் நீதியை வழங்கினாலும், யார் மன உருக்கமுள்ள இருதயத்தை பெற்று அதன் வழியாக மக்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து பணியாற்றுகிறார்களோ, யார் உண்மையான சமாதானத்தை, மெய் சமாதானத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களிடத்துல இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன் பயணிக்கிறார்கள், அவருடைய பாதையில நடக்கிறார்கள் என்று சொல்லி அர்த்தம். அவர்களிடத்துல கடவுளுடைய மெய் ஞானம் விளங்கும், அவர்களிடத்துல கடவுளுடைய மெய் ஞானம் விருத்தி அடையும், அவர்கள் வழியாக நீதி வழங்கப்படும், அவர்கள் வழியாக இரக்கம் வியாபிக்கும், அவர்கள் வழியாக சமாதானம் இந்த உலகத்தையே கட்டி தழுவும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இத்தகைய கடவுளின் ஞானத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த ஒருவேளை நாம் ஒரு இக்கட்டான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புதிய கல்விக் கொள்கை என்று சொல்லி குலக்கல்வி முறையை திணிக்கப்படுகிற இந்த காலகட்டத்தில் நமது அரசாங்கம் சரியான முடிவுகளை எடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நியாயமான நீதியான கல்வி முறையும், ஒழுக்கம் சார்ந்த கல்வியும், மதிப்பீடுகள் சார்ந்த கல்வியும் கிடைக்க நாம் ஜெபிப்போம். நீதியையும் மன உருக்கத்தையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் உண்டு பண்ணுகிற ஒரு கல்வி முறை எது உண்டோ அங்கே கடவுளின் ஞானம் நிறைவாக விளங்கும் என்று சொல்லி நாம் விளங்கிக் கொள்வோம். அத்தகைய ஞானம், அத்தகைய கல்வி அறிவின் வழியாக பிள்ளைகள் முழு ஞானத்தை, நிறைவான ஞானத்தை கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இந்த உலகத்துல அவர்கள் உப்பாக ஒளியாக செயல்பட நாம் பிரார்த்திப்போம். தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய சத்தியத்தை கேட்டிருக்கிறோம். அதன்படி நடக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அருளுரை கேட்டோம். இப்பொழுது நாம் அனைவரும் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்யலாம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறிவுண்டு மரித்து அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு சேர்ந்து எழுந்திருந்தார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் விட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. நாம் அமர்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்தநாள் திருமண நாளை கொண்டாடுகிற அன்பு பிள்ளைகளை அன்போடு கூட நான் வாழ்த்துகின்றேன். இந்த வாரத்திலும் அநேக நன்மைகளை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். கடந்த வாரம் முழுவதும் நம்மை வழி நடத்தினார். இந்த புதிய வாரத்திலும் நம்மை காக்க இருக்கிறார். இந்த அன்பான பிள்ளைகளுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும், நல்ல சரீர சுகம் பலன் ஜீவனை தாரும். இந்த கோவிட் தொற்று காலத்திலும் அவர்களை பரிபூர்ணமாக காத்து வருகிறேன் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். இன்னும் கர்த்தாவே, இந்த புதிய ஆண்டில அவர்கள் என்னென்ன செய்ய முன்னெடுக்க திட்டமிட்டிருக்கிறார்களோ அனைத்திலும் ஆண்டவரே உடைய கிருபையின் கரம் உடன் இருக்க வேண்டுமாக நான் கெஞ்சுகிறேன். அவர்களை வழிநடத்தியுள்ளோம், ஆலோசனைகளை தாரும். பரத்திலிருந்து வரும் ஞானத்தை நிறைவாக அவர்களுக்கு தந்து எவ்வகையிலே தங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு உகந்த வகையில அமைத்துக் கொள்ள முடியும் என்கிற நோக்கிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழிக்க, மீதமுள்ள நாட்களை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக அவர்கள் வாழ, நமக்கு பிரியமான வாழ்வு வாழ நீர் அவர்களுக்கு உதவி செய்துள்ளோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய கீர்த்தனையில 163வது கீர்த்தனை, விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை என்ற பாடலை இந்த காணொலி காட்சியிலே வருகிற பாடலோடு கூட இணைந்து நாம் பாடலாம். விந்தை கிறிஸ்து இயேசு ராஜா. जीवन
சிலுவையின் மேன்மை. தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்முடைய ஆராதனையில கலந்து கொள்ளும்படியான கிருபையை நீர் எங்களுக்கு தந்தீர். துவக்கம் முதல் இறுதி வரை உம்முடைய இறை பிரசன்னத்தினால் எங்களை ஆண்டு கொண்டீர். உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்லாமல் பரத்திலிருந்து வரும் ஞானத்தை குறித்து நாங்கள் தெளிவாக திட்டமாக புரிந்து கொள்ளவும், எங்களை நாங்களே அதற்கு எவ்வகையில எது உண்மையான ஞானம் என்பதை புரிந்து கொள்ளவும், அதை அபியாசப்படுத்தவும் எங்களுக்கு நீர் அழைப்பு இருக்கிறீர், அறைகூவல் விடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த காரியங்களை மனதில் கொண்டவர்களாக இந்த வாரம் முழுவதும் நாங்கள் பயணிக்க எங்களுடைய பிள்ளைகளை ஞானத்தின் பாதையில, உண்மையான இறை ஞானத்தின் பாதையில, உம்முடைய பாதையில, நீர் நடந்து வந்த பாதையில நாங்கள் நடத்தும்படியாக எங்களுக்கு நீர் சித்தம் தாரும். எங்களை வழிநடத்தியலும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக இந்த சமூகத்தில் வருகிறேன். அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தியும். இந்த தொற்று காலத்துல நல்ல சரீர சுகம் பலன் ஜீவனை தந்து அவர்களை காத்தரணும். அது மட்டுமல்லாமல் அவருடைய தேவைகள் என்னென்ன இருக்கிறது, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கின்ற குடும்பங்கள் உண்டு, பண கஷ்டத்தினாலே அவதிப்படுகிற குடும்பங்கள் உண்டு, வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுகிற குடும்பங்கள் உண்டு. ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே உடைய கிருபையின் கரம் உடனிருந்து வழிநடத்த வேண்டுமாக கெஞ்சுகிறோம். வயது முதிர்ந்தவர்களை வைத்துக் கொண்டும் சிறு பிள்ளைகளை வைத்துக் கொண்டும் கஷ்டப்படுகிறவர்களை நீ கண்ணோக்கி அருளும். கர்ப்பிணி பெண்களுக்காகவும் திருமணமாகி இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே, இன்னும் அநேக நிலையில தேவைகளோடு இருக்கிற உணவில்லாமல் தவிக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள்தாவே முக்கியமாக இந்த தொற்று காலத்துல எங்களுடைய திருச்சபை மக்கள் அநேக குடும்பத்தினர் உதாரணத்துவமான காணிக்கைகளை தந்து ஆண்டவரே, பசியில் இருக்கிற குடும்பங்களை ஒவ்வொரு நாளும் 100 உணவு பொட்டலங்களை தந்து இந்த குடும்பங்களை தாங்கி வருகிறார்கள். கர்த்தாவே, அவருடைய குடும்பங்களை நிறைவாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக, நிறைவான நன்மைகளை அவர்களுக்கு தர வேண்டுமாக நான் கெஞ்சுகிறேன் தகப்பனே. தொடர்ந்து காத்தரலும், தேவையுள்ள மக்கள் தொடர்ந்து சந்திக்கப்பட நீங்க உதவி செய்ய வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். உங்களுடைய இறை அரசு இந்த உலகத்திலே கட்டப்பட நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களுடைய அரசாங்கத்திற்கு உங்களுடைய நிறைவான ஞானத்தை தாரும். அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும், அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்வுகளிலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையின் கரம் இருக்க வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். தடுப்பூசிகள் தயாரிக்கப்படுகிற இடங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். அதிலே பணிபுரிகிற ஒவ்வொரு அன்பு தோழர்களுக்கும் உடைய ஞானத்தை நிறைவாக தாரும். ஆண்டவரே, ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் நிறைவாக காத்தரணும், அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தியும், அவர்களை பாதுகாத்தரணும். இந்த தடுப்பூசி எல்லா மக்களுக்கும் கிடைக்கும் மூலமாக கிருபை செய்தரலும் ஆண்டவரே. அது போல முக்கியமாக இந்த 2 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான அந்த டெஸ்டிங் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது தகப்பனே, அதுவும் நிறைவாக வெற்றிகரமாக முடிய நீங்க கிருபை செய்யுங்க. சிறு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த 3வது அலையில் வராத வண்ணம் தாவை தடுத்து நிறுத்த வேண்டுமாக இந்த சமூகத்துல நாங்கள் கெஞ்சுகிறோம். போதும் ஆண்டவரே. நாங்கள் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த குற்றங்களை எல்லாம் நீர் தயவாக மன்னித்து கர்த்தாவே, சமூக பொறுப்புணர்வோடு கூட நாங்கள் இனியாவது வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். ஒருவருக்கு ஒருவர் அவசியம் என்கிற நினைவோடு கூட வாழ நல்ல கிறிஸ்தவ தொண்டர்களாக இந்த உலகத்திலே மற்றவர்களை குறித்த கரிசனையோடு கூட நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறீர். இந்த தொற்றின் காலங்களிலே தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும், தொடர்ந்து நீர் வழிநடத்தியும், தொடர்ந்து உங்களுடைய கிருபையின் கரம் எங்களோடு உடன் இருக்க வேண்டுமாக கெஞ்சுகிறோம். எங்களுடைய திருமண்டலத்தின் வழியாக முன்னெடுக்கப்படுகிற நிவாரண பணிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதில் ஈடுபடுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் நிறைவான ஞானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து வெற்றிகரமான திட்டமாக அமைய நீர் கிருபை செய்தல்வாக நாங்கள் கெஞ்சுகிறோம். இதனாலே பயனடைகிற ஒவ்வொரு மக்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாக கூட நாங்கள் கெஞ்சுகிறோம். இவையாக எங்களை தாழ்த்தி இந்த ஆராதனையில உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஜீவனுள்ள பலியாக ஏற்றுக்கொள்ளும் தகப்பனை, உகந்த வாசனையாக நுகர்ந்து கொள்ள வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். தாவே, பரத்திலிருந்து வரும் ஞானத்தினால எங்களை முடிசூட்டி இந்த உலகத்தில எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை முதற்கொண்டு எந்த வகையிலே நடக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து நடந்து வந்த பாதையில நாங்களும் நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதை நிறைவாக செய்ய ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த ஜெபத்தை எடுக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியாரின் கூட்டுறவும் வழி நடத்துதலும் உந்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கி நிலைத்திருப்பாராக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வர கடவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே ஆமேன். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.